கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கர்த்தர் கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் கொடுத்து நம்மளை பாதுகாத்ததற்காக நாம் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே, இந்த மார்ச் மாதத்திலே நிச்சயமாக கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தயவையும் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதனால நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெரிந்த பகுதிதான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிச்சு அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி என்றால் நமக்கும் இந்த ஆசீர்வாதம் வரும், நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த மாதத்திலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். என்னுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம்? ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பலனாய் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், ஜனங்களுக்கு பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார், தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்கார், இல்லையா? செத்ததே ஆகில் அது பலன் கொடுக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நான் முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தில் உனக்கு குறைவு இருக்காது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கு சொல்றாரு. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, 3 ஆசீர்வாதம். பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவாராம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? நம்மளால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? வியாபாரம் பண்ணலாம், வேலை செய்யலாம், குடும்பத்தில் இருக்கலாம். அப்போ நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று சொல்லி, ஒரு பட்டணத்துல 100 பேர் இருந்தாலும் அதில் ஒருவன் கர்த்தரை ஆராதித்திருந்தால், ஒருவன் கர்த்தரை தேடி இருந்தால், அந்த 99 பேருக்கு அந்த ஒருவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க. எகிப்தியர்கள் பார்க்கிறார்கள், தேவன் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்படித்தான் கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால அவர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல பிரியமானவர்களே. அந்த ஹோல் பட்டணமே யோசேப்பின் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது, நன்மை பெற்றுக்கொண்டது. அதனாலதான் தகப்பனாரை பார்க்க யோசேப்புவோடு ரதங்களை கொடுத்து அனுப்புகிறார் பாருமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு, அப்படிதான் ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது இருக்கட்டும், அது கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். லோத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் ஆபிரகாம். என்னுடைய பிள்ளைகளே, அப்போ மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை தான் தேவன் விரும்புகிறான். நமக்கு என்று சொல்வதை காட்டிலும் நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் கையாள வேண்டும். இந்த மார்ச் மாதத்துல அநேகர் உங்க மூலமா நன்மை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அநேகருக்கு நீங்களும் நானும் உதவி செய்ய போகிறோம். இல்லாத ஜனங்களை சந்திக்க போகிறோம். ஒருவர்கள் பலவீனப்பட்டிருந்தா அவங்களை ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷம் சொல்ல போகிறோம். ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். அவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க என்று சொல்லக்கூடிய அளவு, இந்த பிரச்சனையில இருந்தேன், எனக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து எனக்கு உதவி செய்தார்கள் சொல்லக்கூடிய அளவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள்.
ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறப்பா, இந்த மாதம் நாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய மாதமாய் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் அப்பா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாத ஊற்றுக்கு நீங்கள் வாழ்க்கையை திறக்கப்படட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மாதம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் பிரச்சனை வராது வேலையை தரலும். சமாதானமாய் சென்று வர உதவி செய்யும். திருமண தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும், குழந்தை செல்வங்கள் உண்டாகட்டும், வீடு கட்டப்படுற பிள்ளைகள் வீடு கட்டப்படட்டும். ஐயா, தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.